இதில் என்ன அரசியல் அப்படின்ற கேள்வியை எல்லாரும் கேட்குறீங்க. எனக்கு புரியவே இல்லை. இந்த சங்கீதா அவர்கள் போட்ட பெட்டிஷனின் மீதோ அவங்க சொன்ன இவ்வளோ அக்யூசேஷன் அலகேஷன் அது உண்மையாக கூட இருக்கட்டும், அது ஒரு அரசியல் அப்படின்னு இங்கே யாருமே பேசல. இங்கே எங்கே தெரியுமா அரசியல் இருக்குது? இந்த பெட்டிஷன் அன்அஃபிஷியலாக வெளியே வந்ததில் தான் அரசியல் இருக்குது. அது எப்படி டிசம்பர் மாதம் தாக்கல் பண்ண பெட்டிஷன் சம்மந்தமே இல்லாமல் பிப்ரவரி மாதம் வெளியே வருது. ரொம்ப முக்கியமாக கோர்ட் ப்ரொசீடிங்கில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டிஷன் எப்படி வெளியே வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம எத்தனையோ நடிகர் நடிகைகளோட டிவோர்ஸ் கேஸ் பார்த்துருப்போம். எவ்வளோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு இந்த மாதிரி பெட்டிஷனை தாக்கல் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒன்று கூட இந்த மாதிரி வெளியே வந்தது கிடையாதே. ஏன் அப்படிங்கிறது தான் நம்ம கேள்வி. அப்போது இது வெளியே வருதுன்னா இதுக்கு பின்னாடி என்ன அரசியல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம், விஜய் அவர்களோட பர்சனல் லைஃப் பற்றி நாம் ஏன் பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு புரியல. நடிகர் நடிகைகளுடைய டிவோர்ஸ் கேஸ் பற்றியும் அவங்களோட காதல் திருமணம், கல்யாணம், குழந்தை பிறக்கிறது இதெல்லாம் பற்றி பேசுறது நம்ம மக்களுக்கு புதுசாக. எவ்வளோ நடிகர் நடிகைகள் திருமணம் ஆயிருக்கு, அவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிருக்கு, அது எல்லாத்த பற்றியும் நம்ம பேசியிருக்கோம்ல. அப்படி தான் இதை பற்றியும் பேசுகிறோம். அதுவும் விஜய் அவர்கள் ஒரு உச்ச நட்சத்திரம். சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வராரு. அவர் சினிமாவில் மட்டும் இருந்திருந்தா இது பின்னாடி என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. சினிமாவிலேருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. இங்கே சங்கீதா அவர்கள் சொன்னது தப்புன்னும் சங்கீதா அவர்கள் பக்கம் நியாயம் இல்லைன்னோ யாருமே சொல்லலை. சங்கீதா அவர்கள் சொல்கிறது உண்மையாக கூட இருக்கட்டும், அது விஜய் அவர்கள் தான் சொல்லணும், கோர்ட்டு தான் சொல்லணும். ஆனால் இப்போ இது எப்படி அன்அஃபிஷியலாக வெளியே வருது, அண்ட் இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, அண்ட் இதை மக்கள் பேசுறதுல என்ன தப்பு? ஒரு நடிகர், அரசியலுக்கு வரக்கூடிய ஒரு தலைவர், அவரை பற்றி இப்படி ஒரு விஷயம் வரும்போது மக்கள் விவாதிக்க தான் செய்வாங்க, பேச தான் செய்வாங்க.